அன்பிற்கினிய இறைமக்களே, பாரம்பரியம் மிக்க நமது திருமண்டலத்தின் 7வது பேராயராக திருநிலைப்படுத்தப்பட்ட மக்கள் செல்வர் பேராயர் ரைட் ரெவரண்ட் டாக்டர் டி ஜெயசிங் பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்களுடைய முத்தாய்ப்பான 3ஆம் ஆண்டு அருட்பணி நிறைவிற்கு நன்றி செலுத்துவோம் வாரீர். தகைசால் இத்திருப்பணிக்கு மிகவும் பொருத்தமானவர். பாரபட்சமின்றி பழகும் பண்பாளர். எல்லோரையும் அரவணைத்து செல்லும் பரந்துபட்ட மனநிலை. சாமானியர்களின் இதயங்களில் இடம்பெற்ற ஒரு சகாப்தம். வறியவர்களின் உரிமைகளை மீட்டெடுக்கும் விடிவெள்ளி. தனது பேச்சினால் சுற்றத்தை ஜனரஞ்சகமாக்கும் ஆற்றல். எதற்கும் பதட்டமில்லாத மனப்பக்குவம். பேராயத்தின் குரலாய் நம் பேராயம் மட்டுமல்லாது சினாட் பெருமன்றத்திலும் ஓங்கி ஒலிக்கும் வெண்கல குரல். வாழ்விழந்தோருக்கு நல்லுலகம் படைக்க துடிக்கும் கரிசரையான செயல்பாடு. திருச்சபையாரின் பின்னணி குறித்த ஒப்பிட முடியாத ஞாபக சக்தி. திருமண்டல வளர்ச்சிப் பணியில் தன் பாதையில் சந்திக்கும் பெரும் சவால்களை அச்சமின்றி இறையவரின் துணையோடு துணிந்து எதிர்கொள்ளும் பேராற்றல். இளமையை வெளிக்காட்டும் புன்சிரிப்போடும் என்றும் வளர்பிறையாய் நம் பேராயர். திருச்சபை மக்களின் இன்பங்களில் இன்பமாக, துன்பங்களில் துணையாக எப்போதும் நிற்கும் நம் பேராயர். தூங்காத இரவுகளோடும் தொலைதூர பயணங்களோடும் கடந்த ஓராண்டில் நம் பேராயர் பயணித்த தூரம் 22,845 கிலோமீட்டர்கள். அப்படி அவர் ஆற்றிய கடந்த ஆண்டின் திருப்பணிகளும் திட்டச் செயல்பாடுகளும் உங்கள் பார்வைக்கு இதோ. தான் பிறந்த ஊராகிய நாசரேத்தின் மேன்மையை உலகறியச் செய்த உன்னதரின் வழியில் சாட்சியாபுரத்தின் அடையாளமாய் திகழும் தவச உற்சவ பண்டிகையான இறைமக்களின் அன்பு கூடுகையில் இப்பாரம்பரியத்திலிருந்து முளைத்தெழுந்த ஒரு ஆலமரமாய் திருச்சபை தலைவராய் தலைமையேற்று நடத்தும் பாங்கு சிறப்பிற்குரியது. ஆயர்களின் திருப்பணி வளர்ச்சியில் ஒரு தகப்பனாய், ஒரு தலைமை மேய்ப்பனாய் பல்வேறு ஆலோசனைகளை வழங்க கொடைக்கானலிலும் அருப்புக்கோட்டையிலும் சிறப்பாய் நடத்தப்பட்ட குருவானவர்களின் ஐக்கிய கூட்டங்கள். இதுவரை இல்லாத பெரும் கூட்டமாய் 6000 பேர் கலந்து கொண்ட செப்டம்பர் கன்வென்ஷன் கூட்டத்தை திட்டம் வகுத்து, பசியார உணவளித்து, வறியவர்க்கு வாழ்வாதார உதவியளித்து இக்கூட்டத்தை திறம்பட நடத்திட்ட மாபெரும் தலைமைத்துவம். அறிவொளி வீசும் ஆசிரியர்களுக்கு தன் கல்வி திருப்பணிக்கு ஆக்கமும் ஊக்கமும் அறிவுரைகளும் வழங்கி எல்லோருக்கும் பரிசுகள் கொடுத்து சிறப்பாய் ஒருங்கிணைக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஒருநாள் புத்தாக்க பயிற்சி. மக்கதுனியா திருச்சபையின் அருட்பணி மாதிரியை வெளிப்படுத்தும் HMS அருட்பணி விழாவை சிறப்பாக நடத்தி காட்டிய மேன்மை. இதன் எல்லையின் விரிவாக்கமாய் சாட்சியாபுரம் வளாகத்தில் 2ஆம் முறை நடந்தேறிய
சாட்சி அருட்பணி திருவிழா இவைகளின் விளைவாய் கிடைக்கப்பெற்ற காணிக்கைகளை கொண்டு HMS மிஷனரிகளின் மருத்துவம் மற்றும் ஊதிய உயர்வளித்து அருட்பணியாளரின் நலனை நேசிக்கும் செயல் திட்டம். அரும்புகளின் அருட்பணிக்கு தன்னையும் இணைத்து கொண்டு இயேசுவின் இயக்கம் கட்ட இயேசுவின் ஊழியராய் மேற்கொண்ட உன்னத திருப்பணிகளும் பதித்து காட்டிய பண்பும் தனிச்சிறப்பு. துன்பமில்லா சமூகம் படைக்க துயர்வரும் கூட்டத்தோடு தோழமை உணர்வை திருச்சபை சிறார்களுக்கு, ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்கு சமூக கரிசனையோடு 12 வட்டகை மன்றங்களிலும் நிகழ்த்தப்பட்ட சைல்ட் ஃப்ரெண்ட்லி சர்ச் புரோகிராம்ஸ். தீர்க்கமான திருச்சபையின் அடித்தளங்களை உருவாக்க திடப்படுத்தலின் வெளியே கிறிஸ்துவை சொந்தமாக்கி கொண்டு அவர் வழியே திடப்படுத்தி கொண்ட நபர்களின் எண்ணிக்கை 966. புதிதாக எடுக்கப்படும் முயற்சிகளுக்கும் புனரமைப்பு பணிகளுக்கும், குறிப்பாக புதிய ஆலய கட்டிடங்கள், ஆலய மறுசீரமைப்பு கட்டிடங்கள், புதிய பள்ளிக்கூட கட்டிடங்கள், பள்ளிக்கூட மறுசீரமைப்பு பணி, திருச்சபை வளாக கட்டுமான பணி, இவைகள் செயல் வடிவம் பெற அனுமதி மட்டுமல்லாமல் உத்வேகமும் ஆலோசனைகளும் தந்து, தேவைப்படுமாயின் அந்த இடத்திற்கு நேரே சென்று ஆய்வு செய்து ஆண்டவருக்கென்று அதனை மங்கள படைப்பு செய்த நிகழ்ச்சிகள் பல. அதில் சில உங்கள் பார்வைக்கு: நாகமலை புதுக்கோட்டை மேற்கூரை மங்கள படைப்பு, மடத்தாக்குளம் ஆலய மறுகட்டுமான மங்கள படைப்பு, வெப் நினைவு ஆலய பலிபீடம் மங்கள படைப்பு, உசலம்பட்டி திருமாணிக்க கிராமத்தில் புதிய ஆலய மங்கள படைப்பு, கோகிலாபுரம் ஆனைமலையான் பட்டியில் புதிய விருந்தினர் அறை மற்றும் அலுவலக மங்கள படைப்பு, அத்திக்குளம் புதிய ஆலய மங்கள படைப்பு, ராஜபாளையத்தில் புதிய திருச்சபை வளாக மங்கள படைப்பு, மூஞ்சுக்கல் ஆலய பலிபீட மங்கள படைப்பு, ஆண்டிப்பட்டி திருச்சபையில் புதிய குருமனை மங்கள படைப்பு, கோட்டையூரில் புதிய திருச்சபை வளாக மங்கள படைப்பு, திருநகர் குலசேகரத்தில் புதிய அலுவலகம் மற்றும் விருந்தினர் இல்லம் மங்கள படைப்பு, சிவகாசி ராக்லாந்து நினைவு ஆலயத்தில் நூற்றாண்டு விழா மங்கள படைப்பு நிகழ்வு, பெரியகுளம் தென்கரையில் புதிய குருமனைக்கூட அடிக்கல் நாட்டுதல், உத்தமபாளையம் ஆலயத்தின் புதிய பலிபீடம் மங்கள படைப்பு, புதுப்பட்டியில் புதிய கட்டிட அடிக்கல் நாட்டுதல், கம்பம் திருச்சபையில் புதிய பலிபீட மங்கள படைப்பு, தேவதானப்பட்டி புதிய பள்ளி கட்டிட மங்கள படைப்பு, சோமயாபுரத்தில் புதிய சமூக கூட மங்கள படைப்பு, இனாம் ரெட்டியாபட்டியில் புதிய பள்ளிக்கூட மங்கள படைப்பு, தம்மநாயக்கன்பட்டியில் புதிய பள்ளிக்கூட அடிக்கல் நாட்டுதல், கொடைரோடு குருசேகரத்தில் கிராம ஆலய மங்கள படைப்பு, அமெரிக்கன் கல்லூரி சிற்றாலயம் மங்கள படைப்பு, ரட்சண்யபுரம் இடம் தொடர்பான சட்டப் போராட்டத்தில் இடத்தை மீட்டெடுத்த வெற்றிகரமான நிகழ்வு, ஆதரவற்ற குழந்தைகளின் அருட்தோழனாய் அன்புக்காக ஏங்கும் குழந்தைகளின் வாழ்வில் நல்ல உணவும் உடையும் ஆதரவும் கொடுத்து, தாயற்றோருக்கு தாயாய் தந்தையற்றோருக்கு தந்தையாய் நம் திருமண்டல விடுதிகளில் வாழும் பட்டாம்பூச்சிகளான மாணவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்கும் இயேசுவின் கரம் நம் பேராரியரின் கரம். தமிழ்வழி இறையியல் கல்வியை மேம்படுத்த நிறுவப்பட்ட தமிழ்நாடு இறையியல் கல்லூரியின் மாணவராய், மாணவர் பேரவை தலைவராய், தற்போது கல்லூரியின் ஆட்சி மன்ற தலைவராய் தன் 2 ஆண்டு கால நிர்வாக பொறுப்பில் கல்லூரி பேராசிரியர்களின் ஊதியத்தை உயர்த்தி, வளாகத்தை மேம்படுத்தி, மாணவர் சேர்க்கையை கூட்டி, தன்னை உருவாக்கின கல்லூரிக்கு கைமாறு செய்த பேராயர் நம் பேராயர். பேராயர் ஆளுகை ஊழியத்தின் விரிவாக்கமாய்
நம் பேராயத்தின் விழுமியங்களோடும் நற்காட்சி அனுபவங்களோடும் திருச்சி தஞ்சை பேராயத்தின் பிரதம பேராயரின் ஆணையாளராய் பொறுப்பு பேராயராய் கிறிஸ்துவின் திருப்பணியை செவ்வனே செய்யும் பேராற்றல் கொண்ட நம் பேராயர். பேராயர் திருப்பணியில் பேராயர் அம்மாவின் பங்களிப்பை நாம் ஒருபோதும் மறந்து போக முடியாது. வறண்ட நிலத்தில் ஓடிவரும் புது வெள்ளம் போல திருமண்டல பெண்களின் வாழ்வில் புது நம்பிக்கை மலர, அவர்கள் ஆவிக்குரிய வாழ்வு மேம்பட, உரிமைகள் மீட்கப்பட, புதிய புதிய திட்டங்களோடு அவர்களை சிறப்புறச் செய்யும் விடிவெள்ளியே நம் பேராயரம்மா. காப்பு படிந்த பெண்களின் கைகளில் திறன்களை கொடுத்து பெண்கள் ஐக்கிய சங்கம் மூலமாய் நடைபெறும் பெண்கள் திறன் மேம்பாட்டு திட்டங்கள், தையல் எந்திரங்களும் மாவரைக்கும் எந்திரங்களும் வழங்கல், ஆடு வழங்குதல், வேதாகம பெண்களுக்கு ஊக்க ஊதியம், ப்ரீ ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு மேம்படுத்தப்பட்ட ஊதியம், இன்னும் பல செயல்பாடுகள். பலவீனத்தின் மத்தியிலும் கர்த்தரே என் பலன் என்ற வார்த்தையை பிடித்து கொண்டு பேராயரோடு இணைந்து திருக்குடும்பத்தின் முன்மாதிரியாய் மேற்கொண்ட ஊழியங்கள், பயணங்கள், பெண்கள் ஐக்கிய சங்க திருப்பணிகள் மற்றும் எல்லாவற்றிற்குமாய் பேராயர் அம்மாவிற்கு நம் நன்றிகள் பல. நிறைவாக நமது பேராயர் ஐயா நம்மிடம் கேட்பது ஒன்றே ஒன்று. அதை கொடுப்பதற்கு நீங்கள் இல்லை என்று சொல்லாதிருங்கள். அவர் கேட்பது அன்பு. அவர் கேட்பது நம்முள் பிரிவினையில்லாத இறை ஐக்கியம். அவர் கேட்பது அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய திருமண்டல வளர்ச்சி. இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்னும் நமது கண்களில் அதிகமான கருணை. நிச்சயமாய் நம்புங்கள், நமது பேராய தந்தை வழியாக இவைகள் நம் திருமண்டலத்தின் கடைக்கோடிக்கும் சென்றடையும். நமது அன்பு பேராயருக்கு தோள் கொடுப்போம். அவருக்காக ஜெபிப்போம். பேராயர் அம்மாவிற்காக ஜெபிப்போம். அன்பு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம்.